ஏகாதசி திருவண்ணாமலையில் இருக்க சீனிவாச பெருமாளை பக்தி செய்யலாம். இவர் 9 அடி உயரம், கம்பீரமாக இருப்பார். என்னது திருவண்ணாமலையில் சீனிவாச பெருமாளான்னு நினைக்கிறீங்களா? இந்த திருவண்ணாமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட திருவண்ணாமலைங்கிற சிறிய குன்றில் பெருமாள் இருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் கல்யாணம் பார்க்க திருப்பதி பெருமாள் வர்றார். அவர் வர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருது. அப்போ ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் நீங்கள் இங்கே இருக்க இந்த மலையில் எழுந்தருள வேண்டும்னு சொன்னதுனால இவர் இங்கே இருக்கார். மலைக்கு ஏற 150 படிக்கட்டுகள், மேலே 9 அடி உயரத்தில் ஆஜானு பாகுவாக நம்ம கம்பீரமாக நம்ம சீனிவாச பெருமாள் அருள் பாலிக்கிறார். இதை தென் திருப்பதின்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு சென்று தங்களுடைய காணிக்கையை செலுத்த இயலாதவர்கள் எல்லாம் இந்த பெருமாளை சேவிக்கிறாங்க. சுற்றி இருக்கும் கிராம விவசாயிகள் முதல் விவசாய பொருளான பயறு வகைகள், பருத்தி, நெல், இவையெல்லாம் மிளகா வத்தல் அங்கே நிறைய விளையும். அதையெல்லாம் கொண்டு முதல் காணிக்கையாக பெருமாளுக்கு கொடுக்குறாங்க. அடிவாரத்தில் அழகிய தாமரை மலர்கள் பூத்த கோனேரி தீர்த்தங்கிற தீர்த்தம் இருக்கிறது. மிகவும் அற்புதமான கோவில். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கருட சேவை நடக்கும். புரட்டாசி சனிக்கிழமை சொல்லவே வேண்டாம், நிறைய கூட்டம் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கும் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாளை பக்தி செய்தோம். வேங்கடேசாய வித்மகே நிரஞ்சனாய தீமகி தன்னோ சீனிவாச பிரச்சோதயாத்.